கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது ஏசாயா 53 அவர் நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம் அக்கிரமத்தை அவர் சுமந்தார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே விழுந்தது அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம உலகத்தில் நம்ம கிறிஸ்துவலாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். பிரச்சனை வரும்போது நம்ம அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், அவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது ஆண்டவர் சிலுவையில் நமக்கு எல்லாம் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்ததுனால அவருக்கு அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு மேலே ஆக்கினை அவர் மேலே விழுந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா 53 ஏசாயா 53 5 எழுதப்பட்டிருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. வியாதியினால் நமக்கு சமாதானம் பாதிக்கப்படும், வேறு நமக்கு உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதனால் சமாதான குறைவுகள் வரும். பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, பிள்ளைகளால் பல பிரச்சனை, நம்ம குடும்பத்தினால பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே விழுந்தது அப்படின்னு சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுது. அடியில் ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தாரு. அதுபோல் எங்கள் பிரச்சனை வியாதிகள், அநேக வியாதிகள் எனக்கு அதெல்லாம் ஆண்டுக்கு பரிசுத்தாவியான உதவியோடு ஜெபம் பண்ண டைமில் ஆவியானவர் வசதிக்கு ஏற்ற வசனத்தை கொடுத்து அதில் ஜெபித்து ஜெயம் எடுக்க உதவி செய்தார். வியாதி மாத்திரம் இல்லை, அநேக குடும்பத்தில் அநேக பிரச்சனை வந்தது. அதுலேயும் அதுபோல் ஆண்டவர் அதுலேயும் வசனத்தை கொடுத்து அதுலேயும் ஆண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்தார். அதே மாதிரி பிள்ளைகள் அந்த டைமில் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், அதனுடைய அது பிள்ளைகளால் பிரச்சனை அப்போ அதுக்கும் நம்ம தெய்வ சமத்தில் ஜெபம் பண்ண பொழுது அவனோட வசனம் கொடுத்து அதிலே அவனோட சமாதானத்தை கொடுத்தாரு. அப்போ நம்ம தெய்வம் நம்ம வாழ்ந்த உலகத்தில் நமக்கு பல கோணத்தில் சமாதான குறைவு வரும். அப்போ அதில் அந்த எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஜெயம் கொடுத்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ எந்த சமாதான கேடாக இருந்தாலும் அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஜெயம் கொடுத்து அவர் சிலுவை நமக்காக ஜெயம் எடுத்ததுனால எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுத்து அந்த சமாதான கேட்டிலேருந்து நமக்கு சமாதானம் இல்லாத பிரச்சனை நமக்கு எல்லாத்தையும் ஜெயம் கொடுத்து நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எல்லாத்துலேயுமே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எல்லா பிரச்சனையுமே நம்ம ஆண்டுகிட்ட போகும்பொழுது, நம்ம யார்கிட்ட போகாமல் தூரம் இருந்தால் அதை வச்சுட்டு இருப்போம். அவர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அவர் பதில் நமக்கு வார்த்தையை கொடுத்து அதில் நமக்கு விடுதலையாக்கி நமக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அந்த ஆக்கினை அவர் மேல் விழுந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதை கேட்குற அருமையான கற்றுக்க நீங்களும் ஆண்டு அறிஞ்சிருக்கலாம், சர்ச்சுக்கெல்லாம் போகணும். இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டு சமூகத்தில் போகும்பொழுது ஆண்டவர் நமக்கு அது விடுதலை தரக்குள்ள வசனத்தை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வசனத்தில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. எதுவாக இருந்தாலும் வசனத்தில் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் சொல்லி சகலவித வியாதிகளை சுகமாக்குற வல்லமையுடைய தேவன். ஆண்டோடத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதுக்கு வசனம் தந்து அப்புறம் அதை பிடித்த தொடர்ந்து ஜெபிக்கும்போது நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அப்படி ஜெயம் எடுத்து நமக்கு அதற்கு சாட்சியாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அங்கலாய்க்காமல் நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபித்து எல்லாவற்றிலும் ஜெயம் பிள்ளைகள் ஆண்டு நேசிக்கிற பிள்ளைகள். அப்போ எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்க பரலோக தகப்பரே, அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே எங்களை கை கால் சிலுவையில் செய்து முடித்து நினைவு வரும்படிக்கு வரட்டின கிருபையில ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இது எங்களுக்கு சமாதானத்தை உண்டு வேறு ஆக்கி உங்கள் மேலே விழுந்து எங்களுக்கு படிக்கிறோம். அப்பா அதுமாதிரி இந்த பொருளாத உலகத்தில் தெய்வ பிள்ளைகளாக எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆண்டவை எங்களுக்கு நீர் எங்களோடு கூட இருந்து ஜெயம் கொடுத்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்க ஸ்தோத்திரத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே நீர் சிறுவையில் சம்பாதித்த ஜெயத்தை தங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து கொண்டவர்களாய் ஆண்டவரே அவளை சூழ்நிலை எல்லாம் ஜெயமெடுக்கிற மகளாய் ஜெயமெடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்யணும் அப்பா. நீர் அப்படி செய்வீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.